ஹாய்ங்க. நம்ம வீட்ல டெய்லியும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு சட்னி, சாம்பார் இது மாரி தான் வைப்போம். பட் சன்னாலாம் கர்ட் யூஸ் பண்ணி இந்த மாரி ஒரு ஆனியன்லாம் சேர்த்துட்டு ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சுண்டல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சுண்டல் இருக்குமோ அத ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டியான தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிப்பு இல்லாம இருக்கிற மாரி சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நம்ம இந்த ரெசிப்பியில தக்காளி சேர்த்துவோம். அதனால புளிப்பா இருந்ததுன்னா நமக்கு புளிப்பு ஜாஸ்தியா இருக்குங்க. கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சம் சோம்பு, சீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கோங்க. சுண்டல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு மசாலாவும் சேர்த்த வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இந்த கிரேவி ஒரு நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலை சேர்த்துவோம்ல, அந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஆனியன் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து இறக்குனீங்கன்னா நமக்கு சூப்பரான சன்னா கர்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நீங்கள் மெயினாக வெங்காயம் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து தாளிக்கவே கூடாது. கடைசியாக அந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா சூவியாக கொஞ்சம் நறுக்கு முறுக்குன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம கம்பு தோசைக்காக இந்த சன்னா கிரேவி வச்சு சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது தோசை, இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் இல்லாமல் ஈவன் ரைஸ்க்கு கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு ஒரு மைல்டான ஒரு காரத்தோட ரொம்ப மசாலாஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.